மைனஸ் பாயிண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு படத்தில் உண்மை கிடையாது. ஏன்னா எல்லாருமே தத்தேரிங்க, எல்லாருமே உதவாக்கரைகள் தான். வாட் இஸ் அ டேக் அவே அப்படின்னும் போது, நீங்கள் ஜெயிச்ச கொண்டாடக்கூடிய இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஜெயிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிகேஸ் மன்னலிங்கமும் ஒரு காலத்தில் இருந்திருப்பான். பெரிய வேல்யூலாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. அலட்சியமாக தான் இருந்திருப்பான், சோம்பேறியாக இருந்திருப்பான். திடீர்னு ஏதாவது ஒரு புள்ளி வந்து அவனை மாற்றும். அந்த மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே வந்து மாற்றின விஷயமும் சரி, அதை கன்வின்சிங்காக சொன்ன இடத்துலையும் சரி இந்த படம் வந்து நிற்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து உங்கள் பசங்க, வயசு பசங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை பார்க்க வைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஜெயிக்கிற இடத்துல வந்து 2 பேர் ஜெயிப்பாங்க அவங்க டீமில், அதுக்கான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படம் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து ஏன்னா நிராகரிக்கப்பட்ட ஒரு கோச்சு ஃபஸ்ட்டு இவன் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னும் போது அந்த கோச் எப்படி வருவான்னா, கையில் வாட்டர் பாட்டில் இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் அப்படி ஸ்டைலாக அப்படி போட்டு பிடிச்சிட்டு வருவான். ஸோ இதுதான் வந்து ஒரு சினிமா. இப்படியான காட்சிகள் தான் வந்து ஒரு சின்ன காட்சி தான், பட் அவன் ரொம்ப உற்சாகமாக இருக்கான். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோச் அவன் எப்படி வந்து மாறுறான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொன்ன சீன் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம்.